வணக்கம். செவ்வாய்க்கிழமை தொடங்கக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடரில் பாஜக அரசை முறியடிக்க எதிர்க்கட்சிகள் முழுவீச்சில் களம் இறங்கியிருக்கிறார்கள். சட்ட ஒழுங்கு தொடர்பான அரசாங்கத்தினுடைய தோல்விகள், குறைந்த பட்ஜெட் பயன்பாடு மற்றும் சத்தீஸ்கருடன் தீர்க்கப்படாத மகாநதி நதி நீர் தகராறு என அவர்கள் குறிப்பிட்டவற்றுடன் விவசாயிகளின் துயரத்தில் கவனம் செலுத்தப்படும் பிஜு ஜனதாதளம் மற்றும் காங்கிரஸ் இரண்டும் இந்த பிரச்சனையை எழுப்ப முடிவு செய்திருக்கின்றன. சங்கா பவனில் நடைபெற்ற பிஜு ஜனதாதள சட்டமன்ற கூட்டத்தளத்திற்கு தலைமை தாங்கிய எதிர்க்கட்சி தலைவரும் பிஜு ஜனதாதள தலைவருமான நவீன் பட்நாயக் அரசாங்கத்தை பொறுப்பேற்க செய்வதற்காக சபையின் ஒவ்வொரு நாடாளுமன்ற கருவியையும் பயன்படுத்துமாறு கட்சி எம்எல்ஏக்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். விவசாயிகளின் குரல் மண்டியில் கேட்கப்படாவிட்டால் அது சட்டமன்றத்தில் கர்ஜிக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக அரசாங்கம் வாய்வீச்சுக்கு பின்னால் ஒளிந்து கொள்ள பிஜேடி அனுமதிக்காது என்று நவீன் பட்நாயக் வலியுறுத்தியிருக்கிறார். எங்கள் உத்தி மருத்துவ ரீதியாகவும் இடைவிடாததாகவும் இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இரட்டை இயந்திர அரசாங்கம் கோஷங்கள் மற்றும் விளம்பரத்தில் மும்முரமாக இருந்தாலும் விவசாயிகள் பனி மற்றும் திருட்டிலிருந்து தங்கள் அறுவடையை பாதுகாத்துக் கொள்ள திறந்த வெளியில் மண்டியில் உறைபனி இரவுகளை கழிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார். அனைத்து பருவங்களிலும் விவசாயிகளுடன் பிஜு ஜனதாதளம் மட்டுமே நின்றதாக கூறிய நவீன் பட்நாயக் கடந்த ஒரு மாதமாக மாநிலம் முழுவதும் போராட்டங்களை நடத்தி வருவதாகவும் கூறியிருக்கிறார். விவசாயிகளிடையே கோபம் உச்சகட்டத்தை எட்டியிருப்பதை எங்கள் மாவட்ட அலுவலர்களின் அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன என்றும் நவீன் பட்நாயக் கூறியிருக்கிறார். விவசாயிகள் மட்டுமல்ல, மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் அரசாங்கம் தோல்வியடை செய்திருக்கிறதால் கொள்முதல் மையங்களுக்கு அப்பால் பார்க்குமாறு கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பட்ஜெட் புள்ளி விவரங்களை மேற்கோள் காட்டி டிசம்பர் வரையிலான ஒட்டுமொத்த செலவினம் சுமார் 47% இருந்ததாக அவர் கூறினார். சில துறைகளில் நிதியாண்டின் 10 மாதங்களுக்கு பிறகும் செலவு 15% குறைவாகவே உள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதாக கூறிய நவீன் பட்நாயக் குடிமக்கள், குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் பகலில் கூட பாதுகாப்பற்ற முறையில் உள்ளார்கள் என்றும் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள மகாநதி தகராறு குறித்து மாநில அரசு அதை தீர்க்க அதிக அக்கறை காட்டவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது விவசாயிகள், பெண்கள், மாணவர்கள் மற்றும் ஒடியா அஸ்மிதாவின் நலனுக்காக பிஜேடி தீவிரமாக போராட வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். காங்கிரஸ் சட்டமன்ற குழுவும் அதன் உத்தியை வகுப்பதற்காக கூடியது. விவசாயிகளுடைய துயரம், சட்ட ஒழுங்கு மற்றும் பிற நிர்வாக தோல்விகள் தொடர்பான பிரச்சனைகள் அவையில் எழுப்பப்படும் என்றும் காங்கிரஸ் தலைவர் ராமச்சந்திர கதம் கூறியிருக்கிறார். கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒடிசா பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பகத் சரண் தாஸ், ஒரு பொறுப்பான எதிர்கட்சியாக காங்கிரஸ் தொடர்ந்து பொதுமக்களினுடைய கவலைகளுக்கு குரல் கொடுக்கும் என்றும் அரசாங்கத்தினுடைய பயனுள்ள பொறுப்புணர்வை உறுதி செய்யும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மற்றும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் விற்பனைக்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு அணுகவும்.